போர் நிறுத்த உடன்பாட்டை பாகிஸ்தான் மீண்டும் மீறும் பட்சத்தில் அந்நாடு மோசமான பதிலடியையும் விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்திய ஆயுதப்படையின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அந்த கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்ட பிறகும் பாகிஸ்தான் அதை ஏன் மீறுகிறது என புரியவில்லை. சில நேரங்களில் மேலிடங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிமட்டத்தை தாமதமாக சென்றடையும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த விஷயத்தில் காரணங்களுக்கு இடமில்லை என்றார் அவர். அதே சமயம் போர் நிறுத்தம் என்பதால் ராணுவம் மெத்தனமாக இருந்துவிடும் என்று அர்த்தமில்லை. எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முழு விழிப்பு நிலையில் இருப்போம் என ராஜீவ் காய் சொன்னார். அமெரிக்காவின் தலையீடு போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்த நிலையில் அதனை மீறும் வகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து அவர் கருத்துரைத்தார். இவ்வேளையில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா நடத்திய வான் தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதை ராஜீவ் காய் உறுதிப்படுத்தினார். 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கியதில் சில முக்கிய புள்ளிகளும் பலியாகினர். 1999ஆம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான IC-814 பயணிகள் விமானம் கடத்தப்பட்டது மற்றும் 2019இல் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பொறுப்பான யூசுப் அசார், அப்துல் மாலிக் ராவ், முடாசிர் அஹ்மத் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர் என்றார் அவர். நேற்று நடைபெற்ற முப்படை தளபதிகளின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விவரங்களை வழங்கினார்.